திமுகவின் கூட்டணியில் இருந்து கொண்டு துரை வைகோ பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட்டு வருகிறார் என மல்லை மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் முதன்மைச் செயலாளர் துரை அவர்கள் நாட்டின் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார். 68 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டதாக சொல்லியிருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்திய கூட்டணியில் அங்க வகிக்கின்ற ஒரு உறுப்பு இயக்கம். எத்தனை கட்சிகள் இந்திய கூட்டணியிலிருந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள்? ஏன் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அந்த கையெழுத்து பெற்றீர்கள் என்ற கேள்விக்கு துரை விடையளிக்க வேண்டும். ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நம்முடைய எதிர்நிலையில் இருக்கின்ற எதிர்கருத்தில் இருக்கின்ற பாஜகவுடன் கையெழுத்து வாங்கியிருப்பதன் மூலமாக உங்களுடைய முகத்திரை கிழிந்திருக்கிறது. நீங்கள் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட இயக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் நிரூபித்துக் கொண்டு வருகின்றீர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடம் அந்த கோரிக்கையை கொடுத்திருக்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலாக அயலக தமிழர் வாரியத்தை உருவாக்கி வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை உருவாக்கி அதற்கு மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்கள் இருக்கிறார். குறைந்தபட்சம் அவருடன் நீங்கள் முறையிட்டிருக்கலாம். இதையெல்லாம் கொடுக்காமல் பிரதமரிடம் முந்திரிக்கொட்டை போன்று நீங்கள் போய் ஓடி சென்றதற்கான காரணங்கள் நீங்கள் பாஜகவுடன் நெருக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஊடகமும் அரசியலாளரும் சொல்லுவதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். திமுக கூட்டணியில் நீங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த உறுதிமொழி, டாக்டர் கலைஞரை சந்தித்த போது காலமெல்லாம் உங்களுக்கு துணை இருப்பேன், இருந்ததை போன்று தலைவர் தளபதிக்கும் இருப்பேன் என்று சொன்ன அந்த உத்தரவாதம் உண்மையாகுமேயானால் பாஜகவுடன் கையெழுத்து பெற்றது தவறு என்று ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை? எனவே உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம். ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜகவுடன் இந்த நெருக்கத்தை அவரிடம் அந்த கடிதத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார் என்பது வெட்கக்கேடு, வேதனைக்குரிய ஒன்று. இது தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்.